அண்மை செய்தியை பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் நகரும் வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. பெஞ்சல் புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிவண்ணன், விரிவான தகவல்களை கொடுக்கலாம். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய பெங்கல் புயலின் வேகம் என்பது தற்பொழுது குறைந்திருக்கிறது. குறிப்பாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த அந்த புயல் என்பது கடந்த 6 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் என்று குறைந்து தற்பொழுது தனது வேகத்தை குறைத்திருக்கிறது. இதனால் தான் புயல் கரையை கடப்பதற்கான நேரம் என்பது அதிக அளவுல எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று மதியம் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில மாலை பொழுதில் அது கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக மீண்டும் அறிவித்திருந்த நிலையில தற்பொழுது மகாபலிபுரத்திற்கு தென்கிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தொலைவில் மிக நெருக்கமாக, மாமல்லபுரத்திற்கு மிக நெருக்கமாக தற்பொழுது இந்த புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் என்று பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆகும் மகாபலிபுர கடற்கரையை அடைய. அதே போல பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில 90 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டு இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இன்று இரவு மாலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது கரையை கடப்பதற்கான கால தாமதம் எடுக்கும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக 90 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாபலிபுரம் அதே போல மரக்காணம் இடையே வங்கக்கடல் மிகவும் ஆக்ரோஷத்துடன் சீற்றமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது காற்றின் வேகத்தால் பல்வேறு சாலைகள் இருக்கக்கூடிய மரங்களும் முறியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் களத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு பகுதிகளிலேயும் மரங்கள் முறிந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு காற்றின் வேகம் என்பது படிப்படியாக இந்த பகுதியில அதிகரித்திருக்கிறது. தற்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று என்பது வீசிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல கரைக்கு வரும் பொழுது காற்றின் வேகம் என்பது 125 கிலோமீட்டர் வேகத்திற்கும் செல்லக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது அந்த புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து வருகிறது. ஒரு சில தனியார் ஆய்வாளர்களும் அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் ஆய்வாளர்கள் ஒரு சிலர் ஒரு தகவலாக தெரிவித்தது என்னவென்றால், சற்று அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று முன்தினம் எப்படி ஒரே இடத்தில் ஒரு 5-6 மணி நேரம் மையம் கொண்டதோ அது போலவே புயலாக ஒரு 5-6 மணி நேரம் ஒரே இடத்தில் மையம் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வரை அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. அந்த புயல் வேகத்தை குறைத்திருக்கிறது. 7 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருகிறது. ஆனால் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும், எங்கே கரையை கடக்க இருக்கிறது. ஏனென்றால் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா பல்வேறு புயல்கள் கரையை கடந்திருக்கிறது. பெரும் போர தாண்டவத்தை ஆடி சென்றிருக்கிறது. குறிப்பாக நவம்பர் மாதம் உருவாகக்கூடிய புயல்கள் எல்லாமே மிகவும் வீரியத்துடன் வரக்கூடிய புயலாக இருக்கிறது. இந்த இந்திய பெருங்கடல் அதே போல அந்தமான் தீவு அருகே உருவாகக்கூடிய இந்த புயல்கள் எப்பொழுதுமே வலிமை நிறைந்த புயலாக நவம்பர் மாதத்துல இருக்கிறது. நம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு புயல்களை சொல்லலாம். 2005ஆம் ஆண்டிலிருந்து தான் புயலுடைய தாக்கம் என்பது மக்களுக்கு தெரிய வந்தது. அப்ப இருந்துதான் மக்கள் புயல்லாம் இருக்கு, இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2005ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 புயல் தமிழ்நாட்டை நோக்கியது. குறிப்பாக பியார், பர்னூஸ் என்ற இந்த 3 புயல் தான் கடந்த 2005ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை இதே காலகட்டத்துல வங்கக்கடல்ல உருவாச்சு. இது டிசம்பர் முதல் வாரத்துல உருவாகி பர்னூஸ் புயல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனா இது எங்க கடந்ததுன்னா வேதாரண்யம் அருகே இந்த புயல் கரையை கடந்தது. குறிப்பாக 25,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இருந்த போதிலும் அப்பொழுது மாநிலம் முழுவதுமே அந்த புயலின் தாக்கத்தினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 773 மில்லிமீட்டர், அதாவது 77 சென்டிமீட்டர் என்ற அளவுல அப்பொழுது மழை பெய்தது. அப்போ வெள்ளக்காடாவே ஆச்சு. 2008 தற்பொழுது உருவாகி இருக்குல்ல, இப்போ இந்த பெங்கல் புயலுக்கும் 2008ஆம் ஆண்டு உருவாகிய நிஷா புயலும் ஒத்து போகக்கூடிய புயலாகவே இருக்கிறது. ஏனென்றால் அந்த புயலும் மழை கொடுத்த புயல். 2008ஆம் ஆண்டு உருவான நிஷா புயலும் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த புயலும் மழை கொடுக்கக்கூடிய புயல். இது இரண்டுமே இந்திய பெருங்கடல்ல உருவாகியது. குறிப்பாக
இந்த 2008ஆம் ஆண்டு நிஷா புயல் பாத்தீங்கன்னா நவம்பர் 24 தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இதே புயலின் அந்த நேரத்திலேயே தான் அதுவும் உருவாகியது. நவம்பர் 24ஆம் தேதி வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று புயலாக ஒரு வலுவடைந்தது. சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பொழுது வங்கக்கடல்ல உருவான மிகப்பெரிய புயலாக அது இருந்தது. தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி அப்பொழுது பாத்தீங்கன்னா 189 பேர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக அந்த புயல் எங்க கடந்தது டெல்டா மாவட்டங்கள், ஒரத்தநாடு, தஞ்சாவூர் மாவட்டத்துல 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர், குறிப்பாக 66 சென்டிமீட்டர் என்ற அளவுல கனமழை என்பது பெய்தது. சுமார் 12 மாவட்டங்கள் என்பது அப்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2008 கடந்து ஒரு வருடம் கழித்து 2010ஆம் ஆண்டு ஜல் புயல், இது பாத்தீங்கன்னா தென்சீன கடலில் உருவானது இந்த புயல். இதுவும் இந்திய பெருங்கடல் பக்கம் நகர்ந்து இதுவும் நவம்பர் மாதத்தில் வந்த புயல் தான். 111 கிலோமீட்டர் வேகத்துல சென்னையை கடந்து சென்றது. இந்த புயல் பாத்தீங்கன்னா 50க்கும் அதிகமானோர் அப்பொழுது பலியானார்கள். குறிப்பாக சென்னையில் தரையிறங்க வேண்டிய 16க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதுகாப்பாக கருதி அப்பொழுது பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டது. இந்த புயல் அந்த அளவிற்கு ஒரு கோர தாண்டவத்தை ஆடி சென்றது. எல்லோருக்கும் தெரிந்த மற்றொரு புயல் 2011 தானே புயல். தானே புயல் வங்கக்கடல்ல உருவான அதிதீவிர புயல். வங்கக்கடலை தென்கிழக்கு திசையில் குறைந்த தாழ்வு பகுதியாக உருவாகி மெல்ல மெல்ல வலுவடைந்து புயலாக வலுவடைந்தது. தற்பொழுது இந்த புயல் எங்க உருவாச்சுன்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவாகி தென்கிழக்கு திசையில மேற்கு வடமேற்கு திசையை நகர்ந்து தற்பொழுது மகாபலிபுரத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு அருகே நிலை கொண்டிருக்கிறது. தானே புயலும் அதே ஒரு வழியை தான் பின்பற்றி இருக்கிறது. ஆனால் அது தென்கிழக்கு வங்கக்கடல்ல இலங்கைக்கு அருகே உருவாகி புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையே கரையை கடந்தது. இதனால் பாத்தீங்கன்னா 45க்கும் அதிகமானோர் அப்பொழுது உயிரிழந்தார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் அப்பொழுது மோசமாக பாதிக்கப்பட்டது. இந்த தானே புயலுக்கு அப்புறம் 2022 பாத்தீங்கன்னா நீலம் புயல். நம்ம கடந்த 2005 இருந்து தற்பொழுது கடந்து வந்த புயல்கள் இது பயணித்த வழித்தடங்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த புயல்களும் அப்பொழுது இருந்த புயல்களும் எந்த மாதிரியான வழித்தடத்துல வந்தது, எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது, அதன் பாதிப்புகள் எப்படி இருந்தது என்பதை ஒரு விரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலம் புயல் 2012 பாத்தீங்கன்னா நீலம் புயல் வங்கக்கடல்ல உருவான 2வது அதிதீவிர புயலாக அது பார்க்கப்படுகிறது. அதுவும் தென்கிழக்கு பகுதியில் அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி சென்னைக்கு அருகில பாத்தீங்கன்னா 550 கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருந்தது. பின் படிப்படியாக தொடர்ந்து வலுவடைந்து அதிதீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக மாறியது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பல நகரங்கள்ல கடல் நீர் ஊருக்குள் புகுந்த காட்சிகள் எல்லாம் 2012ஆம் ஆண்டு ஏற்பட்டது. 2012க்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மடி புயல், தென்மேற்கு வங்கக்கடல் இப்பொழுது உருவாகி இருக்கு இல்லையா, இந்த புயல் உருவான அதே இடம் தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இது பாத்தீங்கன்னா வேதாரண்யம் அருகே. விரிவான தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.